Dear 10th standard, 11th standard, 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். மேக்ரோ வீக்லி டெஸ்ட் 4க்கு வந்துட்டோம். டேட் பார்த்தீங்கன்னா 19th ஜனவரி வந்தாச்சு. இப்போ ஜனவரியோடைய எண்டுக்கு நெருங்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ 10th ஸ்டாண்டர்ட் இந்த வாரம் வீக்லி டெஸ்ட்டில் என்ன டெஸ்ட் எழுத போகிறீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூன் 2023 கொஷின் பேப்பர் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் வைஸாக நீங்கள் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருக்கேன் நான். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மேக்ரோ லெவல் ஸ்டடி பிளான் எந்தெந்த எக்ஸசைஸ் என்னென்னைக்கு முடிக்கணும் டேட் கொடுத்துருக்குறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வந்துடணும் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் எழுத போகிற ஜூன் 2023 கொஷின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதில் அனைத்து கொஷினும் நீங்கள் டெஸ்ட் எழுத வேண்டாம். 1 மார்க்கில் 2, 8, 12, 14 எதுனா போதும். 2 மார்க்ஸில் 16, 18, 23, 26, 28 எதுனா போதும். 5 மார்க்ஸில் 32, 34, 35, 37 எழுதினா போதும். 8 மார்க்ஸில் 43 பியும் 44ல ஏவும் எழுதினா போதும். இதுதான் உங்களுக்கான டெஸ்ட். 50 மார்க்குக்கான டெஸ்ட். 1 ஹவர் உங்களுக்கு டைம். சண்டே ஈவினிங் 7 மணி கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு யூடியூப்ல. அதே மாதிரி மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு 8:30க்கு உங்களுக்கு கீ ரிலீஸ் ஆயிடும். அதை பார்த்துட்டு நீங்க கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் நல்லா தரவு பண்ணும் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ லெவல் பிளானிங் சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். அதையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வரப்போற எக்ஸாம்ல நம்ம சென்டம் எடுத்துடலாம். 11th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க டெஸ்ட் எழுத போற சாப்டர்ஸ் சாப்டர் நம்பர் 2 and 8 சொன்ன மாதிரி 19th அன்னைக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு இதுல 1 மார்க்ஸ் இருக்க போகுது. அதே மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டின்ஸ், 5 மார்க் கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு டோட்டலா ஒரு 50 மார்க்கான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இதுல எந்த கொஸ்டின் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. அனைத்து கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அர்த்தம். அடுத்த லெவல் பிளானிங்க்கு நீங்க அடுத்த லெவல் எக்ஸசைஸ்க்கு போயிட்டே இருக்கலாம். எப்படி படிக்கணும்னு தெரியலன்னா நீங்க மேக்ரோ லெவல் ஸ்டடி பிளான் எடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோ இருக்கும். எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. 7 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு. மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு 8:30க்கு கீ ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல. மெம்பர்ஷிப் எடுக்காத மாதிரி இமிடியேட்டா மெம்பர்ஷிப் எடுத்துட்டீங்கன்னா நீங்க பார்த்து கரெக்ஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேக்ஸ்க்கு சாப்டர் நம்பர் 7 and 8 இன்னைக்கு டெஸ்ட் எழுதணும் நம்ம. அதே மாதிரி நீங்க இன்னும் டெஸ்ட் நம்பர் 4க்கு வந்துட்டீங்க நீங்க எழுத போற போர்ஷன்ஸ் சாப்டர் நம்பர் 7 and 8 உங்களுக்கும் 1 மார்க் கொஸ்டின்ஸ், 2 மார்க் கொஸ்டின்ஸ், 3 மார்க் கொஸ்டின்ஸ், 5 மார்க் கொஸ்டின்ஸ் வித் கிரியேட்டட் சம்ஸ் இருக்கும். மெம்பர்ஷிப் எடுத்த மாடலுக்கு 8:30க்கு கீ ரிலீஸ் ஆயிடும் உங்களுக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர் 7 o'clock ரிலீஸ் ஆயிடும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம். மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வாட்ஸ்அப்லயும் வந்துடும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கீயும் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு இல்லாம 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 4.1, 4.2, 4.3 மூணு எக்ஸசைஸ் தான் 4th சாப்டர்ல எழுத போறீங்க. அதே மாதிரி சாப்டர் நம்பர் 9 ஃபுல்லா எழுத போறீங்க. உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் அதே மாதிரி சண்டே ஈவினிங் 7 மணி கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு 19th ஜனவரி உங்களுக்கு. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மெம்பர்ஷிப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கீ 7:30க்கு ரிலீஸ் ஆயிடுது உங்களுக்கு. சாரி 8:30க்கு ரிலீஸ் ஆயிடும் உங்களுக்கு. நீங்க பார்த்து கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுலயும் 1 மார்க் 2 மார்க்ஸ் கிரியேட்டட் சம்ஸ் எல்லாமே இருக்கும். தரவா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுல அனைத்து கொஸ்டினும் உங்களால அட்டன் பண்ண முடியும். இன்கேஸ் இதுல ஏதாவது சம்ஸ் தெரியல, ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னா இன்னும் நீங்க தரவா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய நிலைமையில இருப்பீங்க நீங்க. அதனால நம்ம மேக்ரோ லெவல் ஸ்டடி பிளான் பார்த்துங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம எழுத போற சாப்டர்ஸ் சாப்டர் நம்பர் 6 and 12. 6 and 12 மிக மிக முக்கியமான சாப்டர்ஸ். நிறைய பேரை வாழ வச்சிருக்க சாப்டர்ஸ். வெறும் 6, 12 படிச்சுட்டு போயிட்டு நிறைய பேர் 50+ மார்க் எடுத்திருக்காங்க. புக் பேக் 1 மார்க் படிச்சுட்டு போயிட்டு. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். 19/1 7 மணி கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லயும் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வீடியோலயும் இருக்கும் உங்களுக்கு. மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு 7:30 8:30க்கு கீ ரிலீஸ் ஆயிடும் உங்களுக்கு. 8:30க்கு நீங்க கீயை பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுல இருக்கிற சம்ஸ் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுல இருக்கிற சம்ஸ் எல்லாமே உங்களால அட்டன் பண்ற நிலைமையில் நீங்க இருக்கணும். எதுவுமே நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. இதே மாதிரி வாரம் நம்ம டெஸ்ட் எழுதிட்டே வந்தீங்கன்னா வரப்போற பப்ளிக் எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், 11th ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், பிசினஸ் மேக்ஸா இருக்கட்டும் ரொம்ப தெளிவாக நம்ம அட்டன் பண்ணலாம். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்று உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.